கொடைவள்ளல் ஜனாப் BS அப்துல் ரஹ்மான் விருதிற்கான காணொளி இதோ. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எல்லோரும் கொடைவள்ளல் என்பார். அந்த எம்ஜிஆரை கொடைவள்ளல் என போற்றியவர். எம்ஜிஆர் அவர்கள் BS அப்துல் ரஹ்மான் அவர்களின் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்ததன் அடையாளமாகவே அவரை மனதில் வைத்தே தான் நடித்த சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தில் மேரே நாம் அப்துல் ரஹ்மான் என்ற பாடலையே இடம்பெற செய்தாராம். ஒன்றாக எதிரே நின்றாலும் அஞ்சாமல் கருத்தை கூறுங்கள். வந்தான் வாழ்ந்தான் போனான் என்றா உலகம் நினைக்க வேண்டும். சொன்னான் செய்தான் என்றே நாடும் ஊரா சொல்ல வேண்டும். ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹ்மானாம். ஆண்டான் இல்லை அடிமை இல்லை எனக்கு நானே எஜ்மானாம். மேரா நாம் அப்துல் ரஹ்மான், மேரா நாம் அப்துல் ரஹ்மான், மேரா நாம் அப்துல் ரஹ்மான், மேரா நாம் அப்துல் ரஹ்மான். அம்பானிகளும் அதானிகளும் யூசுப் அலிகளும் அறியப்படாத காலத்தில் உலகம் முழுவதும் அறியப்பட்டவர். டாட்டாக்களும் பிர்லாக்களும் கோலோச்சிய நேரத்தில் ஒரு தமிழனாய் வணிகத்தில் கோலோச்சியவர். பல நூறு நிறுவனங்களின் பல்லாயிரம் கிளைகள், பல லட்சம் ஊழியர்கள் என கொடிகட்டி பறந்தவர். பல நூறு லட்சாதிபதிகளையும் கோடீஸ்வரர்களையும் உருவாக்கியவர். தனது நிறுவனத்தில் பணி செய்தவர்கள் தனியாக புதிய நிறுவனம் தொடங்கி உயர உயர போகும் காட்சிகளை கண்குளிர்ச்சியுடன் கண்டு மகிழும் வரலாற்று சிறப்புமிக்க பெருந்தகையாளர். உலகம் முழுவதும் வணிகத்தில் பல லட்சம் தமிழர்களை பணிக்கு அமர்த்தியவர். நம் இந்திய திருநாட்டுக்கு கோடி கோடியாய் அந்நிய செலாவணி வர காரணமாக இருந்தவர். கட்டுமான தொழில் தொடங்கி கடல்சார் வணிகம் வரை கண்டறிந்து சாதித்து காட்டியவர். தொழில் தர்மம், உழைப்பு, நேர்த்திமிகு செயல்திறன் போன்றவற்றின் பல்கலைக்கழகமானவர். சிறு தொழில் முதல் பெரு வணிகர்களுக்கும் வாழும் போதும் மறைந்த பின்பும் முன்மாதிரியாய் திகழ்பவர். துபாய் எனும் நகரத்தை கட்டமைத்ததில் பெரும் பங்கு வகித்தவர். தமிழகத்தின் அடையாளமான வள்ளுவர் கோட்டம், அண்ணா மேம்பாலம் போன்றவற்றை கட்டிய சிற்பியவர். சில பிரதமர்கள், பல முதல்வர்களின் அன்பிற்கு பாத்திரமானவர். பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் பல உருவாக்கியவர். கிரசன்ட் கல்லூரியை பல்கலைக்கழகமாக உயர்த்தியவர். அறக்கட்டளை பல உருவாக்கி அறப்பணிகள் செய்தவர். கீழக்கரை எனும் ஊரில் பிறந்து தமிழகத்திற்கும் தமிழனுக்கும் உலகின் பல நாடுகளில் பெருமை சேர்த்தவர். தமிழகத்தின் கடைக்கோடி மன்னாம் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் பிறந்து மேலை நாடுகளிலும் வளைகுடா நாடுகளிலும் வணிகம் செய்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த தமிழன் வள்ளல் BS அப்துல் ரஹ்மான் எனும் பேராளுமையை கொண்டாடி மகிழவே அவர் பெயரால் வணிகத்தில் சிறந்து விளங்கும் ஆளுமைகளுக்கு SDPI கட்சி விருது வழங்கி பேரானந்தம் கொள்கிறது. அந்த வகையில் கொடைவள்ளல் BS அப்துல் ரஹ்மான் பெயரிலான தமிழ் சுடர் விருதினை பெறும் ஆளுமை இதோ. BSCA எனும் பேராளுமையின் வழித்தடத்தில் வணிகத்தை தொடங்கியவர். இந்தியாவை தாண்டியும் தனது வணிகத்தை வானளவ உயர்த்தியவர். பெரும் வணிகர், பல்லாயிரம் தொழிலாளர்களின் பிதாமகன். குறிப்பாக பல ஆயிரம் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்தவர். இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் தொழில் நிறுவனங்களை உருவாக்கி வெற்றி பெற்ற வணிகராய் நிமிர்ந்து நிற்பவர். ஐக்கிய அரபு எமிரேட், குவைத் போன்ற வளைகுடா நாடுகளில் தன் வணிக சாம்ராஜ்யத்தை விரிவாக்கிய வியத்தகு சாதனையாளர். பெரு வணிகர் என்பதோடு கடந்து போகாத பெருமனதுக்காரர். உழைப்போரை ஊக்குவிக்கிறார். ஏழை எளிய மனிதர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறார் இவர். பாதிப்பின் திசையெங்கும் நிவாரணங்களை வழங்குகிறார். பேரிடர் காலங்களில் பெருமனதோடு தருகிறார் இவர். தமிழ்நாடு, கேரளா போன்ற பகுதிகளில் நடந்த பேரிடர் கால உதவிகளில் இவர் பெரிய மனசுக்காரர். இறைவன் தனக்கு கொடுத்த அருட்கொடையை இல்லாதோருக்கு பகிர்வதில் இவர் பாசக்காரர். தான் பிறந்த ஊருக்கு பெருமை சேர்க்கும் பெரும் வணிகர். வழுதூரில் உள்ள பிரம்மாண்ட கிராண்ட் ஜாமியா மசூதி கட்டமைப்பின் பெரும் பங்காளர். வழுதூர் எனும் சிற்றூரை வண்ண ஊராய் மாற்றியவர்களில் முக்கியமானவர். தொழிலில் உயர்ந்தோமா, 4 பேருக்கு வேலை கொடுத்தோமா, வாழ்வாங்கு வாழ்ந்தோமா என நின்று விடாத கொடையாளர். சமூக மேம்பாட்டுக்கு தன்னால் ஆனதை தாராளமாக செய்கிறார் என்பதாலேயே
வணிக சாம்ராஜ்யத்தின் முடிசூடா மன்னன் வள்ளல் BS அப்துல் ரஹ்மான் அவர்களின் பெயரால் வழங்கப்படும் விருதுக்கு தகுதியானவராகவே இருப்பதால் இவ்வருடம் SDPI கட்சி வழங்கும் வள்ளல் BS அப்துல் ரஹ்மான் அவர்கள் பெயரிலான தமிழ் சுடர் விருதினை ராமநாதபுரம் மாவட்டம் வழுதூர் மண்ணின் மைந்தன் அல் ஃபரீதா வணிக குழுமத்தின் தலைவர் டாக்டர் J அபுல் கலாம் அவர்களுக்கு வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது SDPI கட்சி.